அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். ஒரு படகு, அதில் பயணம் செஞ்சவங்க எல்லாருமே ஒரு பெரிய விபத்தில் சிக்கிறாங்க. அதில் நிறைய பேர் உயிரிழந்துடுறாங்க. ஒரு சிலரோட நிலைமை என்னங்கிறதே தெரியல. அப்போது அந்த படகுல ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பிக்கிறாரு. ஆனால் அவர் சுயநினைவு இல்லாமல் இருக்காரு. அந்த படகு ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு தீவில் கரையேறுது. அப்போ அவருக்கு சுயநினைவு இல்லை. ஒரு 2 நாள் கழிச்சு அவர் கண்ணு முழிச்சு எந்திரிச்சு வந்து பார்க்குறப்ப அது ஒரு தீவு. அங்கே மக்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. அவருக்கு உயிர் தப்பிச்சதை நினச்சி சந்தோஷப்படுறதா, அல்ல இந்த மாதிரி உதவிக்கே யாரும் இல்லாத இடத்துல வந்து மாட்டிட்டதை நினச்சி கவலைப்படுறதா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருக்காரு. சரி, இருந்தாலும் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதுல அந்த கப்பல் இருக்கிற மரத்தெல்லாம் எடுத்து ஒரு வீடு மாதிரி கட்டி அதில் தங்குறாரு. யாராவது கண்ணில் தென்படுவாங்க, வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே பல நாட்களை ஓட்டுறாரு. அப்போ அந்த வழியாக தூரத்தில் ஒரு கப்பலை பார்க்குறாரு. எவ்வளவோ கத்துறாரு, அங்கே இங்கே அப்படின்னு ஓடி பார்க்குறாரு. ஆனால் அந்த கப்பல் சத்தத்தில் அதில் இருந்தவங்களுக்கு இவரோட சத்தம் கேட்கல. பல முயற்சிக்கு பின்னாடி அவரோட அந்த முயற்சியை கைவிட்டுடுறாரு. அப்போது கடவுளை கேட்குறாரு, என்னை இவ்வளோ சிரமப்படுத்துகிறீங்க, இங்கே வந்தேன் தனியாளா, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தவிச்சிட்ருக்கிறேன், அப்போ நீங்கள் என்னை எதுக்கு காப்பாற்றுனீங்க அப்படின்னு ஒரு சில வாட்டி கடவுளில் திட்டுறாரு. திருப்பியும் கொஞ்ச நாள் அதே மாதிரி போகுது. திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அவர் இருந்த அந்த வீடு வந்து தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. அது இரவு நேரம். அப்போது அவர் அப்பையும் கடவுள்கிட்ட, இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தீங்க, ஏதோ இந்த வீடு மட்டும்தான் இருந்தது, கடைசியில் அதையும் எடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு மனசு ரொம்ப வேதனையோடு உட்காந்துருக்காரு. தீ ரொம்ப பரவுது. ஒரு மரம் கூட தப்பிக்காமல் மொத்த மரமும் எரிஞ்சு சாம்பலாயிடுது. அதே மாதிரி அவர் வெளியில் படுத்து தூங்கிடுறாரு. காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்ப அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. என்னென்னா, அங்கே ஒரு கப்பல் வந்து நிற்கிது. அதில் நிறைய பேர் இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. அங்கே போய் கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, இல்லை, நேற்று நைட்டு இங்கே ஏதோ தீ பிடிச்சி எரியறத பார்த்தோம். சரி, யாரோ ஒருத்தவங்க இந்த இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு எங்களுக்கு நீங்கள் சிக்னல் கொடுக்குற வகையில் தான் தீ போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் யாருன்னு வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தப்ப நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி, எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு. நன்றி.